ஹலோ கைஸ், இன்னைக்கு டவர் மான்வாவோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு இன்னமும் ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் அந்த ஆளையும் அந்த மாஸ்டரையும் ஆள் பறக்க விட்டுருப்பான்ல, அதனால அங்கேயே அந்த மாஸ்டரோட கதையை முடியுது. சிஸ்டமும் அங்கே நோட்டிஃபை பண்ணுது, நீங்கள் வெற்றிகரமாக இந்த கொஸ்ட்டை முடிச்சிட்டிங்க. இப்போ உங்களோட லோயஸ்ட் ரேங்க் அது அன்லாக் ஆகிருக்கு. என்னது லோயஸ்ட் ரேங்க்கா? இதுக்கப்புறம் சீன் அப்படி ஏறி ஸ்கில்ட நோக்கி போகுது. அந்த இடத்துல மேனேஜருக்கும் நம்ம ஷின்னு இறந்து போயிட்டான் அப்படின்னு அங்கே ஒரு பொண்ணு மூலமாக அங்கே தெரிய வரும். இது கேட்டோடனே ஆளுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ஏன்னா ஷின்னு ஒன்றும் சாதாரணமான பர்சன் இல்லை, ஒரு எஸ் ரேங்க் அளவுக்கு பயங்கரமான எபிலிட்டியோட இருக்கிற பர்சன் தான் அவன். இத்தனைக்கும் 7 விதமான ஸ்கில்லெல்லாம் அவன் கிட்ட இருக்கு. ஒரு ஸ்கில்லுமே பங்கமான ஸ்கில்லு. அப்படி இருக்கும்போது கிம்மு கிட்ட இவன் எப்படி இறந்து போனான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இதனால ஆளு மண்டையில கை வச்சு உட்காந்துக்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோ அங்க ஜாலியா பார்த்துன்னு இருக்கும்போது திடீர்னு அங்க ஸ்டேட்டஸ் விண்டோ பத்தி அவனுக்கு ஞாபகம் வரும். கடைசியா ஏதோ ஒரு விஷயம் அங்க வந்திருக்கும், அதை அவளுக்கு அவன் கண்டுக்கல. அது என்னன்னு இப்பதான் ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த இடத்துல நம்ம கிம்மோட பேரு கீழே டெம்பரவரி கார்டியன் அப்படின்னு ஒரு விஷயமும் போட்டு இருக்கு. அங்க ஸ்கில்னு ஒன்னு இருக்கு, ஸ்டேட்டஸ் அத்தாரிட்டி அப்படின்னு போட்டு இருக்கு. அது என்னன்னா நம்ம ஹீரோவால லோயஸ்ட் ரேங்க்ல இருக்க இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ண முடியுமா? அங்க நல்லா கீழே பார்க்கும்போது நாங்க உங்களை இன்வைட் பண்ணுவோம், இன்னமும் அதுக்கு 2 hours 34 நிமிஷம் 21 செகண்ட் இருக்கு. நம்ம ஹீரோ வேற டெம்பரவரியான கார்டியன் அப்படின்னு அங்க போட்டிருக்கோமா? நம்ம ஹீரோக்கு அங்க ஒண்ணுமே புரியல. என்ன இது, ஏதோ ஒரு விஷயம் மாறி இருக்கு, ஆனா என்ன அப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஏதோ இன்வைட் பண்றேன் அப்படி இப்படின்லாம் ஏதோ போட்டிருக்கு. அப்பனா எனக்கு நான் எதுக்காக தனியாக டவலில் மாட்டிக்கணும்? இந்த மாதிரி விஷயம்லாம் அங்கே போனக்கப்புறம் எனக்கு தெரியுமோ? இப்போ டைமே 9:27 தான் ஆகுது. அப்போனா கரெக்டாக 12 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் என்னை இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்துட்டு, ஆமாம் என்னடா நீ சாப்பிடலையா அப்படின்னு கேட்குறான். அங்கே ஆளுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இப்போ தான் அவன்கிட்ட ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கும், ஸ்டேட்டஸ் அத்தாரிட்டின்னு. அது மூலமாக மற்றவங்களோட ஸ்கில்ஸ் அவனால் பார்க்க முடியும். அங்கே அப்படியே நின்று அவனோட ஸ்டாட்ஸ் அவன் செக் பண்ணுறான். ஆனால் அங்கே ஸ்டாட்ஸ் ஒன்றும் அவளுக்கும் தெரியல. கேட்டால் நம்மால் லோயஸ்ட் ரேங்க்ல இருக்கான், அதனாலேயே மற்றவங்களோட இன்ஃபர்மேஷனை அப்படின்னு பண்ண முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் அங்கே ஷோ ஆகுமா? இதை பார்த்தோன்னே ஆளு கடுப்பாயிறான். அப்புறம் இன்னும் இதுக்குடா இந்த ஸ்கில்லு அப்படின்னு அசிங்கமா அங்கே ரொம்ப பயங்கரமாக கத்தி விடுவான். அங்கே இதை பார்க்குற அவனோட ஃப்ரெண்டு ஒரு மாதிரி பார்ப்பான், ஏன்னா அவனுக்கு ஒன்றும் இந்த விஷயம்லாம் தெரியாதா? உடனே ஆளு மலிப்பு விடுறான். அடே நான் ஒன்றும் உன்னை சொல்லலை, அதாவது என்னையே நான் சொல்லிக்கிறேன், நான் என் கிட்டே பேசிக்கினேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் 12 மணி ஆக போகுது. அந்த இடத்துல நம்மளால ஃபோனையே பார்த்துன்னு இருக்கான். ஏன்னா 12 மணிக்கு கரெக்டாக அந்த இன்விடேஷன் அது ஆக்டிவேட் ஆகும். நம்மளால வேற ஒரு இடத்துக்கு போயிடுவான். அதனால தான் பொறுமையாக அதை பார்த்துன்னு இருக்கான். ஏன்னா ஏகப்பட்ட கேள்வி என்னோட மண்டியில் ஓடின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் எதுக்காக அங்கே மாட்டிக்கணும், என்னை யார் அங்கே மாட்ட வச்சா எல்லாத்தையுமே நான் போயிட்டு கேட்கணும். என்னதான் இப்போ கிடைச்ச ஸ்கில் ட்ராஷாக இருந்தாலும் இப்போ நான் போகிற இடத்துல எனக்கான பதில் அது எனக்கு கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. இதுக்கப்புறம் டைம் அப்படியே 12 மணி ஆக நம்ம ஹீரோ திடீர்னு வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிரான். அந்த இடமே ஏதோ ஒரு பிரிசனுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. முன்னாடி ஒரு லேடியும் இருக்கா. அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ பார்த்து சொல்றா, ஹலோ உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் கார்டியன், நான் தான் உங்களோட அசிஸ்டன்ட்டு. என்னது அசிஸ்டண்டா? சரி ஏதோ ஒன்று, எனக்கு இப்போ ஒரு பர்சனாச்சு என் முன்னாடி அப்பியர் ஆயிருக்காங்களே, இதுகிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்க வேண்டியதான். நான் எதுக்காக தனியா 12 வருஷத்துக்கு ஒரு டுட்டோரியல் டவல்ல மாட்டிக்கணும்? அந்த பதில் இப்போ எனக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அங்க இதனால உடனே அந்த பொண்ணு கிட்ட அவன் கேட்குறான், சீக்கிரம் எனக்கு விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணும் எனக்கு புரியல. என்னது புரியலையா? நீ எதுக்காக என்னை இன்வைட் பண்ண? நல்லா யோசி. நீ இந்த இடத்துல என்னை இன்வைட் பண்ணிருக்கனா ஏதோ ஒரு ரீசன் கண்டிப்பா இருக்கும்ல, ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தானே. என்னால நீங்க சொல்றதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது, ஆனா நீங்க கொஸ்டின் கேட்டா அதுக்கான பதிலை என்னால கொடுக்க முடியும். சரி அப்புறம் என்ன, நான் கொஸ்டினை கேட்குறேன். என்ன 12 வருஷத்துக்கு யார் அந்த டுட்டோரியல் டவலில் என்னை லாக் பண்ணி வச்சா அதுக்கான பதிலை கொடு. ஆனால் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனே என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா உங்களோட ரேங்க் அது ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னோட ரேங்க் அது அதிகரிச்சா ஒண்டிதான் உன்னால் ஆன்சரை கொடுக்க முடியுமா? ஆமாம் அதே தான். சரி இந்த டுட்டோரியல் டவர் எதுக்காக இங்கே அப்பியர் ஆகணும், நான் எதுக்கு அதில் மாட்டிக்கணும்? என்னால் இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாது, ஏன்னா உங்கள் ரேங்க் ரொம்ப கம்மியாக இருக்கு. சரி அப்போனா எதனால இந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் வெளியில வந்துச்சு? இப்போ எதனால இதுங்க இப்படி பிரச்சனை பண்ணிருக்க? என்னை மன்னிச்சிருங்க, திரும்பவும் ஆன்சரை கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்க ரொம்ப லோயஸ்ட் லெவல்ல இருக்கீங்க. சரி என்ன லாக் பண்ணதுக்கு என்ன ரீசனு? என்னால அதுக்கு ஆன்சரை கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்க ரொம்ப லோயஸ்ட் லெவல்ல இருக்கீங்க. இதை கேட்டோடனே பயங்கரமா கடுப்பாவுது. அங்க மண்டையிலேயே ஒரு அடி அடிக்கிறான். ஆமா நீ என்ன என் கூட விளான்னு இருக்கியா? அப்புறம் எதுக்காக என்ன இந்த இடத்துக்கு இன்வைட் பண்ண? எதை கேட்டாலும் முடியாது, உன்னோட ரேங்க் கம்மியா இருக்கு, சொல்ல முடியாது அப்படின்னு
அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட சொல்ற மாதிரி எந்த விதமான விஷயமும் உன்கிட்ட இல்லையா என்ன பார்த்தா உனக்கு ஜோக்கா தெரியுதா? அட நான் என்ன பண்ண முடியும்? நான் இப்படி சொல்றதுக்கு காரணம் உங்களோட அத்தாரிட்டி ஸ்டேட்டஸ், அதோட ரேங்க் ரொம்ப லோயஸ்டா இருக்கு, அதனால தான் இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். இதை கேட்ட உடனே பயங்கரமா அவன் கத்துறான். இருங்க என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, அதை வேணா உங்களுக்கு சொல்ல முடியும். சொல்லி தொலை. ஆடியன்னா என்னன்னா அவங்க ஒரு டிஃபெண்டரு. ஆமா, என்னை பார்த்தா பைத்தியக்காரமா தெரியுதான். கார்டியன்னா என்னன்னு எனக்கு தெரியாதா? அதை சொல்ல இருக்கேன். இருங்க நீங்க இப்போ டெம்பரவரியான கார்டியனா இருக்கீங்க. ஆனா ஒன்ஸ் நீங்க கார்டியனா மாறிட்டா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நல்லா சொல்ல முடியும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட அத்தாரிட்டி ஸ்டேட்டஸை ரைஸ் பண்ணோம். அதுக்கு கரெக்டா 5 நாளைக்கு அப்புறமா கிரிவஸ் அப்படின்னு ஒரு விஷயம் ஏற்படும். அந்த அழிவு ஏற்படும் போது அதோட டீப்பான பகுதியில ஒரு கீ இருக்கும். அதை ஒண்டி ஒன்ஸ் நீங்க அடைஞ்சிட்டா போதும் உங்களோட லெவலை அசால்ட்டா ஏத்திட முடியும். அங்க இப்பதான் ஆளுக்கு புரியுது அந்த கீயை இப்போ எப்படியாச்சும் அவன் கண்டுபிடிச்சு ஒரு பர்மனண்டான கார்டியனா அவன் மாறணும். அப்பதான் அவனால எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அங்க ஹீரோவோட ஸ்டேட்டஸும் கொஞ்சம் ரைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டைரக்டா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அந்த கிரெவஸ் அதை பத்தி அவன் கேட்கறான். ஆமா என்னாச்சு கிம், சடனா எதுக்காக இந்த விஷயத்த பத்தி நீ கேட்கிற? நான் நீ சொல்ற அந்த கிரெவிஸ் அது ஒரு பயங்கரமான அப்போக்லிப்ஸ். அந்த விஷயம் ஏற்படும் போது ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் பூமி கடியில இருந்து வரும். அதுக்கப்புறம் சீன் அப்படியே ஏரிஸ் கில்ட நோக்கி போகுது. அங்க ஆளு கடுப்புல அந்த பெஞ்சையே வச்சு போட்டுறான். ஏன்னா கிம் அழிக்க போன ஷின்னே அங்க இறந்து போயிட்டான். நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அந்த பையனை உங்களால எதுவுமே பண்ண முடியலையா? இத்தனைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஷின் அனுப்பிய அவனையே அவன் கொன்னுட்டானா? ஆனா அதுக்குன்னு உங்களை தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா பிரச்சனை எங்கன்னா நம்ம கிம் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அதானே? ஆமா, என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். சரி, அப்பனா என்ன பண்ணுங்க, எல்லாரையுமே கேதர் பண்ணி அவனை மொத்தமா முச்சு விட்டுருங்க. எந்த அளவுக்கு பணம் வேணுமோ அதை நான் தரேன். போன வாட்டி இறக்குனதை விட இந்த வாட்டி டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆளுங்களா இறக்குங்க. கிம் இந்த வாட்டி தப்பிக்கவே கூடாது. ஓகே பாஸ், நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்றேன். ஆனா லீடர்காரனுக்கு இன்னமும் தான் 2 சைடும் தலைவலியா இருக்கு. சைனால இவங்களோட ஆளுங்களை இறக்கிருப்பாங்க. ஆனா ஒரு புதுசா ஒரு கில்டு வந்துச்சுல, அந்த புது கில்டு ஆளுங்க நம்ம ஏரஸ் கில்டு ஆளுங்களை பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அதனாலயே சைனாலையும் பிரச்சனை, இங்க பார்த்தா கிம்மாலையும் பிரச்சனை. அதனால ஆளுக்கு ஒரு தலைவலியா இருக்கு. அங்க தலைய பூச்சின்னு உட்காந்துக்கிறான். ஏன்னா எந்த விஷயமும் எந்த இடத்துலயும் ஒழுங்கா போகவே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு ரிங்கை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகுறான். ஏன்னா அதோட விலை அது ஒண்டி 2 பில்லியனா. இந்த மாதிரி ஐட்டம்லாம் மேஸ்ல தான் அப்பியர் ஆகும். அங்க கிம்முக்கு அங்க புரியல. ஆமா, மேஸுக்கும் இந்த டஞ்சனுக்கும் அப்படி என்ன டிஃபரன்ஸ்? இப்பதான் அந்த பொண்ணு புரிய வைக்கிறான். இப்போ அவன் கையில இருக்க அந்த ரிங்கு அது வந்து ஒரு ஆர்டிஃபேக்ட். இந்த மாதிரி விஷயம் யூஸ்வலா இந்த மேஜ்ல தான் அதிகமா கிடைக்கும். ஆனா டஞ்சன்லயும் ஐட்டம்ஸ் வந்து விழும். ஆனா இந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்குமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. இப்போ மேஸ்லயே கிடைக்கிற ஒரு ஐட்டமும் என்சான்ஸ் செய்யப்பட்ட ஐட்டமா இருக்கும். அதனால தான் இதோட வேலைலாம் இந்த அளவுக்கு பங்கமா இருக்கு. இதை கேட்டு நம்மளால ஆச்சரியமாகறான். ஏன்னா இது அப்படியே கேம் மாதிரி தான் இருக்கு. ஆனா அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு அங்க ரியலைஸ் ஆகுது, நார்மலான ஐட்டம்ஸை விட இது ரொம்ப பெட்டரான ஐட்டமா இருக்கு. அங்க ஆளு இதை பார்க்கும்போது சிஸ்டமும் இந்த ரிங்கை பத்தி அங்க சொல்லுது. அங்க ஆளும் அதை ட்ரை பண்ண அந்த ரிங்கோட இன்ஃபர்மேஷன் அப்படி அங்க ஆகுது. ஆனா கொடுமையான விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோவால எந்த விதமான விஷயமும் அங்க பார்க்க முடியாது. ஏன்னா ஆளோட ரேங்க் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு ஷோ பண்ணமா. இதனால இந்த சிஸ்டம் அவன் அசிங்கமாக கேட்கறான். அதுக்கப்புறம் அங்க ரிங்கை குத்துட்டு சாப்பிட்றதுக்கு அவன் ஆர்டர் பண்றான். அங்க டிஷ்ஷும் வருமா. அங்க கொராசிவ் அதை பத்தி அவன் சொல்றான். அதாவது கொராசிவ் அது நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா பூமி 2ஆ போலக்கும், அதுக்குள்ள ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இருக்கும் அதானே? அதேதான் இதுக்கு முன்னாடி சைனா, ஜெர்மனி இந்த மாதிரி இடத்துல அந்த விஷயம் நடந்திருக்கு. அங்க இருக்கிற ஒருத்தங்களும் இதை நரகத்தோட கேட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சிஸ்டமில் இருக்க அந்த பொண்ணு சொன்னபடி பார்த்தா இது ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனால் இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா இது ரொம்ப பெரிய விஷயமால தெரியுது. இதனால டைரெக்டாக அவங்க கிட்ட அவன் கேட்குறான், திடீர்னு நம்ம கண்ட்ரியில் இந்த விஷயம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? உங்களால் தடுக்க முடியுமான்னு கேட்டால் ஓரளவு இவங்களால தடுக்க முடியும். ஆனால் சின்ன அளவில் அது சி ரேங்க்ல ஓப்பன் ஆனாலே அது அவங்களால தடுக்க முடியாது. அது மூலமாக இந்த இடம் இது ஒன்றுமே இல்லாத ஒரு வேஸ்ட் லேண்டாக கூட மாற வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு டேஞ்சரஸான விஷயம் அது. ஆனால் அப்படிப்பட்ட விஷயம் கொரியால ஏற்படுதுன்னா அதுக்கு கண்டிப்பா நிறைய கில்டு வந்து அவங்களோட ஆளுங்களை அனுப்புவாங்க. இத்தனைக்கும் அந்த ஏரிஸ் கில்டு அவங்களும் அவங்களோட ஆளுங்களை அனுப்புவாங்க. ஆனா என்ன ரொம்ப வீக்கான ஆளுங்களா அனுப்புவாங்க. பேருக்கு கொண்டு இப்படி காட்டிப்பாங்க, நாங்களும் இந்த இடத்துல உதவி இருக்கோம் அப்படின்னு. சரி, ஆனா நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் கவனமா கேளுங்க. 4 நாள் இருக்கும் போதே உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்ல மீடெல்லாம் நல்லா சாப்பிட்டுருங்க. ஆமா கிம், நீ என்ன சொல்லிருக்க எனக்கு புரியல. அதுவா, இந்த விஷயத்த பத்தி இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிய வரும். ஆமா, நீ என்ன பேசின்னு இருக்க எனக்கு புரியல. இப்போ புரியாது, போக போக உங்களுக்கு புரியும். இதுக்கப்புறம் அதே மாதிரி அங்க 4 நாள் கடந்து போகுது. அங்க திடீர்னு அந்த இடமே பயங்கரமா ஷேக் ஆகும்.
அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அட இங்க என்ன ஆகுது, எத்துக்கு ஏதாச்சும் வந்திருக்கா என்ன? நம்ம ஹீரோ கிட்ட அவங்க சொன்னாங்களே பூமி அப்படியே ரெண்டாகும்னு, அதே மாதிரி தான் அங்க ஏற்படுது. பூமியும் அப்படியே ரெண்டாவது. அதுக்கப்புறம் சீன் அப்படியே வேற ஒரு பக்கத்துக்கு வருது. அது ஒரு வித்தியாசமான இடமா இருக்கு. அந்த இடத்துல ஒட்டியோட ஒரு பர்சன் வந்து சொல்றான், 9th tier அவைக்கு நைட்ஸ். நீ சொல்றபடி பார்த்தா அவன் கம்ப்ளீட்டா இறந்துட்டானா என்ன? இன்னும் இல்ல. அப்படியா, சரி, இன்னமும் அந்த அளவுக்கு டைம் இல்ல. அவனுக்குன்னு சில பல டியூட்டியும் இருக்கு. அதனால மீதி விஷயத்த அவன் பார்த்துப்பான். அதனால இது ஒன்றும் ஒஸ்டான டைமிங் இல்லை. ஆனா இன்னமும் நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன், இந்த பையனால எவ்வளோ விஷயங்களை பண்ண முடியும்னு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே இங்கே வருது. அங்க ரொம்ப பிரச்சனை போறதுனால ஒருத்தங்களை எவாக்யூட் பண்றாங்க. அந்த ஓட்டையிலேருந்து எங்க பார்த்தாலும் மாஸ்டர்ஸ் தான் வந்து பயங்கரமா நிலைமைய மோசமாக்கின்னு இருக்கு. அங்க முடிஞ்ச அளவுக்கு ஆளுங்களும் தடுக்கிறதுக்கு பாக்குறாங்க. ஆனா மாஸ்டரோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்குமா, அதுலயும் டேஞ்சரான மாஸ்டர்லாம் இருக்கும். அதை பார்த்தோன்னே ஆளுங்களுக்கு அங்க அல்ல கையெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா நடுங்கும். அடி என்ன பண்ணிருக்க, இதே மாதிரி இருந்தா உன்னோட கதையை முடிஞ்சிடும். அங்க அந்த பையனை மாஸ்டர் தாக்கி மொத்தமா முச்சிடலாம் அப்படின்னு வரும். ஆனா ஜஸ்ட் மிஸ். அங்க கேப்டன் எப்படி அவங்க காப்பாத்துறாரு. ஆனா இன்னமும் இவங்களுக்கு பயமா தான் இருக்கு. என்னதான் இவங்க பயங்கரமா மாங்கு நாங்க தாக்குனாலும் அங்க இருக்கிற அந்த மாஸ்டர்ஸோட எண்ணிக்கைலாம் அங்க கம்மியாகிற மாதிரி தெரியல. தொடர்ந்து அதுங்க வந்துகினே இருக்கு. இப்படி ஆளு சொல்லும் போது திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கும். நல்லா பார்த்தா ஒரு ஜெயிண்டான ஸ்கெலிட்டனை இங்க இருக்கிற மாஸ்டரையே அவங்களால எதிர்கொள்ள முடியல. இதை பார்த்தோன்னே எல்லாருமே இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. இந்த மாஸ்டரை பார்க்கும் போதே தெரியுது இது A+க்கும் மேல இருக்கிற ஒரு மாஸ்டர். இந்த மாதிரி மாஸ்டரை நம்மளால எப்படி எதிர்கொள்ள முடியும்? கண்டிப்பா நம்மளோட கதை அது இங்கே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாஸ்டரும் ஒரு பையனை நோக்கி வருமா, எல்லாருமே கத்துறாங்க, அடே சும்மா நிக்காத மசன்னு. அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அவனோட ஷீல்டை வச்சு அவன் தடுக்கிறான். ஆனா அந்த மாஸ்டரோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்த அடியில ஆளு ரொம்ப தூரமா போய் விழுறான். அங்க திரும்பவும் அந்த மாஸ்டர் விடாம அவனை நோக்கி போகுமா, எல்லாருமே பயந்துறாங்க. அவ்வளவுதான், அவனோட கதையை முடிஞ்சிரும்னு. அங்க அந்த பையனோட கதையை முடிக்கலான்னு போகும்போது திடீர்னு அந்த மாஸ்டரும் அப்படியே அழிஞ்சு போகுது. அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான். வந்த உடனே ஒரே ஒரு அட்டாக் தான், அதுலயே ஆளு கதையை முடிச்சிட்டான். அதனால தான் அந்த மாஸ்டர் இப்படி அழிஞ்சு போகுது. நம்ம ஹீரோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது, அட இது வந்து அவனே தான் இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்கிற அந்த அட்வான்ஸ் பிளேயர், அவன் தானே இவன், அந்த கிம். இப்படின்னு இவங்க சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட்ல வித்தியாசமா ஒரு 2 பேரை காட்டினாங்க. அவங்க என்ன பேசுறாங்க, அதுக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக நம்ம ஹீரோ டவல்ல மாட்டிக்கணும், எல்லாத்துக்கான பதிலும் கூடிய சீக்கிரத்துல நம்மளுக்கு தெரியும். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.